என் பேர் திவ்யஸ்ரீ. நான் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் துறையூர் வட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்துட்டு இருக்கேன். நான் படித்தது வந்து திருச்சி மாடல் ஸ்கூல். இப்போ நான் மலேசியாவில் இருந்துட்டு அல்புகார் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறதுக்காக செலக்ட் ஆகியிருக்கேன். என் ஃபேமிலி வந்துட்டு எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட் தான். அம்மா அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து என்னை வளர்த்தது எல்லாமே. அவங்க நினச்சிருந்தா கூட இந்த மாதிரி வெளியே போய் படிக்க வைக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவே என்னை படிக்க வச்சாங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவே என்னோட அகாடமிக்ஸில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணேன். அது மூலியமாக இந்த யூனிவர்சிட்டிக்கு ஸ்கூல்ல இருந்தே அப்ளை பண்ணாங்க. மாடல் ஸ்கூல்ல இருந்தே சிஜி கவுன்சிலர்ஸ், அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க. இந்த யூனிவர்சிட்டிக்காக ஸ்காலர்ஷிப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு எந்த லெவலுக்கு நாங்கள் அப்ரோச் பண்ணணும், அதை எந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்குரிய ஒரு ட்ரைனிங்குமே எங்களுக்கு கொடுத்தாங்க. எந்த அளவு ஃப்ளூயண்டாக பேசணும், அவங்களுக்கு ஆன்சர்ஸ் எப்படி பண்ணணும், எல்லாமே ஈஸியாக எங்களுக்கு இருக்க மாதிரி பண்ணாங்க. அதில் இப்போ இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிருச்சு. யூனிவர்சிட்டிலேருந்தே ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து எங்களுக்கு ஊக்கமளிக்கிற விதமாக முதலமைச்சர் அவர்களும் லேப்டாப்பு, சர்டிஃபிகேட், மெடல் இதெல்லாம் வழங்கியிருக்காங்க. இது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது இல்லாமல் என்னை தொடர்ந்து வர ஒவ்வொருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு பின்னாடி வர போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஸ்கூல் படிச்சீங்களா? ஸ்கூலோட என்வரன்மெண்ட் எப்படி இருந்தது? இப்போ ஃபாரின் போக போறீங்க, அதுக்கான தயார் பண்ண அந்த என்வரன்மெண்ட் எப்படி இருந்தது? டிஃபரன்ஸ் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் 10th வரையும் வேற ஒரு ஸ்கூல்ல படித்தேன். 11th தான் புதுசாக ஒரு ஸ்கூல்ல சேர்ந்தேன். ஆனால் பாதியில தான் மாடல் ஸ்கூல்னு சொல்லிட்டு வந்து செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அங்கே போறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மைண்ட் செட்லேயே இல்லை. டிசி வாங்குற அந்த லெவலுக்கு ஒரு இதில் இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டோட அப்பா இருந்துட்டு சொல்லி இந்த மாதிரி படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு எனக்கு இதோட வேல்யூ புரியல. பட் ஆனால் இப்போ அதோட வேல்யூ நல்லாவே புரியுது. அவங்க கொடுத்த கோச்சிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா இதுலேயும் எந்த அளவுக்கு அவங்க நிறையா வந்து ட்ரைனிங் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நாங்கள் படித்தது வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தான். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் எங்களுக்கு செலவு எல்லாமே, சாப்பாடு எல்லாமே மாடல் ஸ்கூல்னா அவங்களே தான், கவர்மெண்ட்லேயே தான் பார்த்துப்பாங்க. ஆல்ரெடி ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைச்சனால நான் இனிமேல் வெளியில் போய் படிக்கவும் எனக்கு அது ஒரு தைரியமாகவும், நாங்கள் போல்டாக போய் அங்கே எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நார்மலாக வந்து பணக்காரங்க அந்த மாதிரி அவங்க பணம் வச்சிருந்தா அப்படிதான் வெளியில போய் படிக்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாடு போய் படிக்கிறதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரையிலும். இப்போ கவர்மெண்டோட சப்போர்ட்னால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டோட சப்போர்ட்லேயே படித்து 12th வரையும் படித்து அவங்களோட சப்போர்ட் மூலியமாகவே இப்போ வெளிநாடு போய் படிக்க போகிறேன். இது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எந்த ஊருக்கு போறீங்க? என்ன காலேஜ் சேர போறீங்க? என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? மலேசியாவில் அல்புகார் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி. அங்கே நான் வந்து பிபிஏ கோர்ஸ் 3 years கோர்ஸ் பண்ணேன். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இங்கே தான் போறீங்களா? அதுக்கான செலவுலாம் யார் பார்த்துக்கிறாங்க? செலவு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். அங்கே படிக்கிறது செலவு எல்லாமே யூனிவர்சிட்டிலேயே பார்த்துக்கிறேன். எப்படி அந்த எக்ஸாம்ல என்ன கேட்டாங்க? என்ன எழுதுனீங்க? எப்படி உங்களுக்கு இது வந்து எங்களுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான் வச்சாங்க, எக்ஸாம்ஸ் இல்லை. ஃபேமிலி பேக்ரவுண்ட் அங்கே எப்படி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்கனாலே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு அது என்னோட சுச்சுவேஷன் எல்லாமே சொன்னேன். என்னை பற்றினது, என்னோட டேலண்ட்ஸ் அந்த மாதிரி சொன்னேன். அது மூலியமாக இப்போ ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் ஆகி அங்கே படிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் அந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி தான் படித்தேன். அடுத்து மாடல் ஸ்கூல் வரும்போது அங்கே கொஞ்சம் வேறு சேஞ்சஸ் இருந்துச்சு. அடுத்து எங்கேயாவது வெளியே போகணுன்னா தனியாக போக ஆரம்பித்தேன். அடுத்து ஐவிலாம் கூப்பிட்டு வந்தாங்க ஸ்கூல்ஸ்ல இருந்தே. அது மூலியமாக இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவே எனக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால வெளிநாடு போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நானும் ஓகே அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைங்கன்னா படிக்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல இருந்து இப்போ ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கிற அளவுக்கு இந்த சேஞ்ச், இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ பொறுப்பாக உணர்வீங்க? என் ஃபேமிலியை வந்து சொல்லணும்னா இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பொண்ணுன்றனால தான் விட்டு போனாங்க. ஆனால் அதே எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இப்போ நான் படித்து அதை ஒரு நல்ல இதுவாக இனிமே வர கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அது மோட்டிவேஷனாக இருந்துட்டு படிப்பாங்க இந்த ரீசனால நான் நினைக்கிறேன்.